நம்ம எல்லாருக்கும் ராஜாவா வாழணும், ராணியா வாழணும்னு தான் ஆசை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாட்டை உருவாக்க முடியாது இல்லையா? அதனால் அவங்க ஆசையையும் ஈகோவையும் நிறைவேற்றிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த குடும்ப அமைப்பு. அதனால தான் பல நேரங்களில் வீட்டை பற்றி பேசும்போது என் வீடு என் ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. யாருன்னே தெரியாமல் ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் எல்லாமே அவங்க தான்னு தோணுறது தான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்தாலே நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஃபீலிங் வர்றதுக்கு காரணம் ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான். இந்த ஆக்சிடாசின் அளவு கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு முறை குறைந்து போகிறதா ஆய்வுகள் சொல்லுது. இப்படி குறைந்து போகிறதுனால இந்த கல்யாண உறவு மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறதும் சுவாரஸ்யம் குறைந்து போகிறது மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. இந்த ஆக்சிடாசின் அளவு உங்களுக்குள்ள குறைஞ்சிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற 5 அறிகுறிகள். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது, அடிக்கடி ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்து சொல்ல வேண்டி வர்றது. 2வது அறிகுறி, உங்களுக்கு நடுவில் இருக்கிற வேற்றுமைகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். மேரேஜ் ஆன புதுசில் இருக்கிற ஈர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் போது பெருசாக தெரியாத வேற்றுமைகள் இப்போது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கிறது. இது ஒவ்வொருத்தருடைய கருத்து முரண்படுறதுல ஆரம்பித்து அவங்களோட கொள்கைகளே சுத்தமாக ஒத்துப்போகாமல் போகிறதுல போய் முடியும். 3வது அறிகுறி, திருமணத்துக்கு அடிப்படையாக இருக்கிற மியூச்சுவாலிட்டி, சேர்ந்து பயணிக்கிற தன்மையே மாறி யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்ல இன்னொருத்தர் அதை முழுமையாக கேட்டு நடக்கிறது. இது அன்றாட வழக்கமான விஷயங்களான என்ன பேசுறது, என்ன ட்ரெஸ் பண்ணுறது, என்ன சாப்பிட்றதுன்னு ஆரம்பித்து வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது வரைக்கும் ஒருத்தருடைய கை மட்டுமே ஓங்கி இருக்கிறது. நீங்கள் 2 பேரும் தனிமையில் இருக்கும்போது கூட உங்களால் உங்கள் பார்ட்னர் கூட கேஷுவலாக இருக்க முடியாமல் பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும்னு ஒரு கண்டிஷனில் இருக்கீங்கன்னா இது நிச்சயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். 4வது அறிகுறி, தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுறது. சின்ன சின்ன சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள நிச்சயம் நெருக்கத்தை அதிகரிக்கும். ஆனால் இங்கே என்னைக்கோ செஞ்ச தப்புகளை ஞாபகப்படுத்தி உங்கள் பார்ட்னரை காயப்படுத்துறது, அவங்கள பேர் சொல்லி மரியாதை இல்லாமல் திட்டுறது, கெட்ட வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறது, எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது, இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு நடுவில் இருந்த காதல் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கான குறியீடு. நான் என்ன சொன்னாலும் நான் என்ன செஞ்சாலும் அது சண்டையில் தான் போய் முடியுது அப்படிங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் சரிதான், நீ என்ன செஞ்சாலும் சரிதான்னு நீங்கள் அமைதியாகி போகிறது. இந்த உறவுக்குள்ளேயே நாம் இல்லைன்னு சொல்ல வர்ற அறிகுறி இது. இந்த அமைதியும் ஒதுங்கி இருத்தலும் மிக மோசமான நிரந்தரமான பிரிவுக்கு கூட வழிவகுக்கலாம். காதலோட விலை ரொம்பவே மலிவுதான். நீங்கள் உங்கள் பார்ட்னரோட கண்ணை பார்த்து பேசினாலே, இதமாக அவங்க கைகளை உங்கள் கைகளுக்குள்ளே பதிச்சுக்கிட்டாலே போதும், அந்த பூ மலர்ந்துடும். அன்றாடம் நம்ம ஆஃபீஸில் நம்ம வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் சில வேலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் யார் யார் காலெல்லாம் விழுறோம். ஆனால் உங்களை நம்பி உங்கள் கூட லைஃப்பை ஷேர் பண்ணிக்க வந்தவங்க கிட்ட ஒரு சாரி சொல்ல ஏன் இவ்வளோ யோசனை? எப்போ எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் உங்கள் பார்ட்னரை பார்த்து, நான் ரொம்ப கொடுத்து வச்சவள், நீ எனக்கு கிடைச்சதுக்கு நீதான் அந்த கொடுப்பனை அப்படின்னு சொல்லி பாருங்க. அது எவ்வளோ பெரிய இடைவெளியையும் நிரப்பிடும். இவங்களோட வாழ முடியாது, ஆனால் இவங்க இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற டேக்லைனோட சக்க போட்ட புக்கு பேர் தான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். இந்த புத்தகத்தை எழுத தூண்டுகோலாக அமைஞ்ச தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்படி நம்ம கூட பகிர்ந்துக்கிறார். அது ஜான் கிரேவுக்கு முதல் குழந்தை பிறந்திருந்த சமயம். தன்னோட மனைவிக்கு ஏற்படுற பிரசவத்துக்கு பிந்தைய வழிகளை பார்த்தவர் ஆஃபீஸுக்கு 5 நாள் லீவ் போட்டு குழந்தையை கவனிச்சுக்கிறாரு. 5 நாள் தேங்கின வேலையெல்லாம் ஒரே நாளில் முடிக்க வேண்டி இருந்ததால அன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் நைட் ஆயிடுது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் போனி ரொம்பவே கோபமா, எனக்குன்னு யார் இருக்கா, என்னை பற்றி யார் அக்கறைப்படுறா, நானே தான் குழந்தைய பார்த்துக்கணுமா, ஏன் அது உங்கள் பொறுப்பும் தானேன்னு கேட்க திகச்சு போன கிரே, இல்லைம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம், ஏன் என்னாச்சு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு கேட்க, நான் தினமும் சாப்பிட்ற பெயின் கில்லர் தீர்ந்து போச்சு, உங்களை ஆஃபீஸ் நேரத்தில் தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு உங்கள் தம்பிக்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன், காலையில் கேட்டது ராத்திரி நேரமாச்சு இன்னும் வரல, என்னை பற்றி யோசிக்க யார் இருக்கான்னு திரும்பவும் சொல்ல, நீ எனக்குள்ள கால் பண்ணியிருக்கணும், என்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த நான் செய்யலைன்னு நீ கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்குது, என்னவோ பண்ணு நான் கிளம்புறேன்னு கிரே கிளம்ப ஒரு மெல்லிய விசும்பலோட போனி, நான் ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணுறேன்,
இப்போ உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. நீ இப்போ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஒவ்வொரு தடவையும் சண்டை வரும்போதெல்லாம் தான் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறதும் அடுத்த நாள் திரும்பி வர்ற தன்னோட சுபாவமும் கிரேக்கு ஞாபகம் வருது. அன்று இரவு முதல் முறையாக சண்டைக்கு பிறகு வீட்டில் தங்குறாரு. குழந்தைய கவனிச்சுக்கிறாரு, போனிக்கு டீ போட்டு கொடுக்குறாரு, காலமிக்கி விடுறாரு. தன்னுடைய 3 வருஷ கல்யாண வாழ்க்கையில் அப்படி ஒரு நெருக்கமான இரவை தான் மனைவியோட அனுபவிச்சதே இல்லைன்னு குறிப்பிடுறாரு. அப்போதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். தன்னோட பார்ட்னரோட கவலையிலையும் கஷ்டத்திலையும் எதுவுமே செய்யாமல் சும்மா கூட இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போகிற ரகசியம் அது. இதை மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு அந்த புத்தகத்தையும் எழுதுறாரு. ஆழமான கடலில் முத்து குளிக்கிறது உங்கள் தொழிலாக இருக்கலாம். உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு உலகின் விலை உயர்ந்த முத்தே உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கலாம். ஆனால் உங்கள் இடுப்பில் கட்டின கயிறோட இன்னொரு முனை யார் கையில் இருக்குது, யாரை நம்பி நீங்கள் அந்த ஆழமான கடலில் குதிச்சிருக்கீங்கன்றது தான் ரொம்பவே முக்கியம். தன்னோட நாட்டை விரிவுபடுத்த பக்கத்து நாடுகள் மேலே போர் தொடுத்து போகிற அரசர்கள் யாரும் அந்த புது நாட்டில் தன்னோட தலைமையிடத்தை அமைச்சிக்கிறதே இல்லை. பொறுப்பு அரசர்களை நியமிச்சுட்டு தன்னோட தலைநகரத்துக்குத்தான் திரும்பி வருவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் தன்னோட தலைநகரத்தில் மட்டும்தான் நமக்கு மதிப்புன்னு. தன்னோட காதலை இழந்து ரோடாக சுற்றுறவங்களும் இருக்காங்க. இந்த காதலுக்காக ரோட்டுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் சால்வை பொறுத்த 1000 பேர் வருவாங்க. அதுக்காக நீங்கள் ஒன்றுமே இல்லாத காலத்தில் உங்கள் கையை பிடிச்சவங்களை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க. உங்கள் வெற்றியை பகிர்ந்துக்க உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக கைத்தட்ட யாருமே இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வெற்றியாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பே இல்லை. காதல் எல்லாருக்கும் கிடைச்சிடுறதில்ல. அப்படி உங்களுக்கு கிடைச்சிருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.